காலச்சக்கரத்தின் கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்க போறார் குரு? சூரியனார் கோயில் மிக முக்கியம். அந்த விநாயகரை பார்த்தாவே போதும். எல்லா கோயிலையும் நான் சொல்கிறேன். பசுனையோ நல்லெண்ணெயோ 50 கிராமோ 100 கிராமோ ஒரு 50 கிராம் விபூதி குங்குமம் கொடுத்து விபூதி குங்குமம் வாங்கினது. எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, ஸ்கிப்பிங், தோப்புக்காரணம் ஏதாவது ரூபத்தில் இல்லைன்னா வயிறு, இரத்த குழாய்கள், ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம், கால் பாதம்லாம் கவனம். வாகனத்தில் வித்தைகளே கூடாதான். அதில் ரொம்ப முக்கியம். வாகனங்களில் இந்த செல்ஃபோனை நோண்டிக்கின்னு ஓட்டுறது இப்படி போட்டுறதுக்குள்ளே டப்புன்னு மாட்டிப்பீங்க. இல்லைனா உங்கள் வண்டிகளை யாராவது குழந்தைங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் எடுத்து ஓட்டி உங்கள் சொத்தே பிடிங்கி வச்சுருவாங்க. நீங்கள் அதுக்கு ஜெயிலுக்கு போயிடுவீங்க. பிள்ளை தானே நல்லா ஓட்டுவாங்கலாம், வண்டி கொடுத்துடாதீங்க. லைசன்ஸ் இருந்தால் கொடுங்க, பொண்ணு தானேன்னு கொடுத்துடாதீங்க, மாட்டிப்பீங்க. ஏன்னா இதில் தான் அபகடம் வருமா. குருவானவர் 3லிருந்து 4 மரண பயம் நீங்கும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் தேகாரோக்கியத்தில் ஒரு குறை நிவர்த்தி ஏற்படும். அது மருத்துவ ரீதியாக சென்று தான் மாறும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும், உத்தியோக அபிவிருத்தி ஏற்படும், வியாபார அபிவிருத்தி ஏற்படும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், தடைகள் தவிடுபடியாக்கும், தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும், மனதில் இருந்த பாரங்கள் குறையும். 12ஆம் இடத்தில் குரு பார்வை ராகு இருப்பதனால், சர்ப கிரகங்கள் இருப்பதனால் ஞான மார்க்கம், தெய்வீக மார்க்கம், திருப்பணிகள், ஆலய வழிபாடுகள் எல்லாம் ஏற்படும். டக்கு டக்குன்னு நல்ல காரியம் நடக்கும். ஏற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்புன்னு நிவர்த்தி ஏற்படும். ஏற்றத்திற்கு உண்டான அனுகூலமான காலகட்டம். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல 6ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இருக்கிற சர்பகிரக தோஷம் நீங்கும். அதே போல் சூரியனார் கோயிலுக்கு வருவது விசேஷம். குருவானவர் உங்கள் வீட்டுக்கு அதிபதி. உங்கள் வீட்டுக்கு தான் சனி விருந்தினராக வந்திருக்கார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை நீங்கள் சரியாக இருந்தால் அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தருவார். அந்த நம்பிக்கையில் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற எந்த மாற்றம் விரும்பினாலும் நிச்சயம் நடக்கும். விசிட்டிங் கார்டு போடுவதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி சார்.